உடனே நம்ம மீடியாக்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறார், ஒன்றும் இல்லாமல் போறத திருப்பி தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அண்ணாமலையை பயன்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை என்ன டிமாண்ட் கேட்கிறாரு, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும், சாய்ஸ் கொடுங்க. அவர் தான் ப்ரூவ் பண்ணி 11.24% ஓட்டு கொண்டு வந்தவர் தானே. 26 வரைக்கும் அவரே இருந்திருந்தாலே தமிழ்நாட்டில் இப்போ தலையெழுத்து வேற மாதிரி ஆயிருக்கும்ல. அவங்கள நம்ம அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீங்க இப்படியே தேய்ச்சிக்கிட்டே போனீங்கன்னு வச்சிருங்க, அப்புறம் கட்சி இருக்காது. இப்பவே நீங்க அவரை களத்துல இறங்கி மாநில தலைவராகி அவருடைய அதிகாரம் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அப்போ எல்லாம் பதவி ஆசையினால அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் மறுபடியும் தேர்தலில் நின்று தோக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது தாவேகாவில் நின்னாலும் தோக்கத்தான் செய்வாங்க. எப்ப வேணாலும் உருவிட்டு போகக்கூடிய அளவுல தான் 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்காங்க. அவங்க அப்படிதான் இருக்காங்க. காங்கிரஸ்காரன் மட்டும் வேணா இருப்பான் அவங்க கூட. ஏன்னா இனிமே அங்க போக முடியாது. அறிவாலையே வாசல்ல போட்டு உங்களை மிதிச்சு போடுவாங்க. என்னால அங்க போக முடியாது, ஒட்ட முடியாது. இனிமே அது முடிஞ்சு போச்சு. இந்துக்களுக்கு அதுல விழிப்புணர்வு இல்லை. இவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே இது இந்தியாவை துண்டு போட்ட கட்சியினுடைய எச்சம் இதுங்கிறதே தெரியாது. இவங்க வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் இது மதவெறியை மட்டும்தான் வளர்ப்பாங்க. அவங்க வந்து பொதுவாக எல்லோருக்குமான எம்எல்ஏன்னு இருக்க மாட்டாங்கிறது தெரியல. இளையபாரதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் சாமானியன் குரல் யூடியூப் சேனலுடைய நிறுவனரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். திராவிட மாடல் 2.1 தாவேக ஆட்சியை அதை எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் இங்கே வராரு அப்படிங்கும்போது இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு சார். மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போறதா ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ட்விட்டர்ல. என்ன ஆரம்பிக்க போறாரா கட்சியை? இல்லை, அதாவது வந்து அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒரு இது 1 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம்னு இன்னொன்று ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அது இன்னொரு பக்கம் ஒரு போஸ்டர் ஓடிட்டு அதுலதான் இது வந்து மக்கள் சக்தி இயக்கம். அப்புறம் மக்கள் சக்தி இயக்கம்னு அது புதுசா இன்னும் ஒன்று வந்திருக்கு. மக்கள் சக்தி இயக்கம்ங்கிறது தமிழறி மணின்னு அந்த ஐயா வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு சமயத்தில். தெரியல, ஒரு சமயத்தில் அவர் இதை ஈடுபட்ட மாதிரி தெரியுது. இது முன்னாடி ஒரு அமைப்பு இதை மாதிரி இருந்திருக்கு, இதே பேரில் இருந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இல்லை யார் அமைச்சது, யார் தொடங்குதுன்னு தெரியல. அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பித்தா அது வெளிப்படையாக சொல்லிட்டு தானே ஆரம்பிப்பார். அது இப்போவும் நான் வந்து சொல்கிறேன், அவர் வந்து இப்போ நேற்றுக்கு வந்து இந்த மத்திய அரசினுடைய சிபிஎஸ்சி கல்வி திட்டத்தில் வந்து 9ஆம் வகுப்புக்கு வந்து திடீர்னு கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு வந்து 3வது மொழியாக ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்துறது தப்பு. ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அப்படித்தானே சொல்கிறாங்க. மத்திய அரசு தப்பு செய்தாலும் தப்பு தானே சார். இப்போ மத்திய அரசு தப்பு செய்துன்றீங்களா? ஆமா, தப்பு தானே பண்ணியிருக்காங்க. அதாவது 2029-30 கல்வி ஆண்டுல வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை படிப்பாங்க. இது அவங்க கொடுத்தது. அப்போ 6ஆம் வகுப்புல இருந்து ஒவ்வொரு வருஷமா 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு வரும்போது அவன் 3 மொழியை படிப்பான். அடுத்து 7ஆம் வகுப்பு வரும்போது 3 மொழியை படிப்பான். 8ஆம் வகுப்பு வரும்போது படிப்பான். அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போறவன் அவன் 2 மொழியில வந்துருவான். ஏன்னா அவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்றவன். இப்படி தானே நடைமுறையில் இருக்கு. இதைத்தான் பண்ண போறேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ வந்து நின்றுட்டு நீங்க வந்து தடபுடல 9ஆம் வகுப்புல உள்ளவன் அவன் 6, 7, 8ல் 3 மொழி படிக்காதவன் திடீர்னு பிடிச்சி 9ஆம் வகுப்புக்கு நீங்க வந்து 3 மொழியை படின்னு சொல்லி திணிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் வகுப்பு அவன் வந்து முக்கியமான தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில அவனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்குங்கிறத அவர் சுட்டி காணிக்கிறார். அதனால இதை தள்ளி வைங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே சொன்னீங்கல்ல, அறிவிச்சிருந்தீங்கல்ல 2029-30 அதுபடியே பண்ணுங்க. இது வந்து மன உளைச்சலை கொடுக்கணும் ஒரு படிச்சவன் சொல்றான், கேட்க வேண்டியது என்ன? அதில் என்ன தப்பு இருக்கு? மேலதான் யோசிக்காமையா சார் அப்புறம் அந்த லாவை பாஸ் பண்ணிருப்பாங்க. யோசிச்சிருந்தாங்கன்னா இதை ஏன் பண்ண போறாங்க? இதை பண்ணும்போது இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறத அவங்க ஏதோ கவனக்குறைவா இல்லைன்னா யாராவது ஒரு அதிகாரி எடுத்து கொடுத்துருப்பாரு, கொடுத்ததை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யோசித்து செய்யணும். தப்பு ஏற்க எல்லாத்துக்கும் வரக்கூடியதான். அதில் வந்து மோடி அரசில் சுத்தமாக தப்பே நடக்காது, அவங்க தவறே செய்ய மாட்டாங்க. அப்படி யாரும் ஒரு தனிப்பட்ட மனிதரோ இல்லைன்னா ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ 100% பர்ஃபெக்டாக நடக்கவே முடியாது. ஏதோ சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாவது நடக்காது, திருத்திக்கணும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் இது வந்து தவறுங்கிறத அவர் சுட்டி காணிக்க. அவர் சுட்டி காணிக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஜோசப் விஜய் ஒரு கடிதாசி, அப்புறம் வந்து இவர் இருக்கிற இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கடிதாசி, அப்புறம் போதா குறைக்கு நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதாசி, இந்த மாதிரி கடிதம் எழுதிட்டு அணிஞ்சிருப்பாங்க. அதனால வந்து அவரும் அதான் முன்னாடியே சொன்னதுனால இப்போ எல்லாரும் சும்மா இருக்காங்க. இவன் அவர் வேலையெல்லாம் அவரே பார்த்து விட்டாரு. அவர் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் உட்காந்துருந்துட்டு இந்த வேலையை பார்த்து விட்டுட்டாரு. அதனால இப்போ வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா அதை தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாநிலம் படிப்போட மாநிலம் தமிழகம். இங்கே ஏற்கனவே 3 மொழிக்குன்னு இதை கண்டுபிடிச்சி இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அந்த அரசியல் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காம அவர் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் அரசியல் பண்ணி விட்டார், அவ்வளோதான். அதை வந்து உடனே நம்ம மீடியாக்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன் சார், அவர் தனி கட்சி ஆரம்பித்தா என்ன தப்பே கிடையாது.
தனி கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாலும் தப்பு கிடையாது. தப்புன்னு அப்புறம் பாஜக தமிழ்நாட்டிலே இல்ல, பாஜக வந்து அந்த ஒண்ணு இல்லாம போறத திருப்பி தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அண்ணாமலையை பயன்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை என்ன டிமாண்ட் கேட்குறாரு, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். அண்ணாமலை என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு அமைப்பு பாஜகனுடைய சட்டத்திட்டங்கள் படி பாஜகவுக்கு வந்து ஒரு அமைப்பு பொதுச் செயலாளரை, மாநில அளவில் தேசிய அளவில் விஎல் சந்தோஷ் இருக்கார். அதே மாதிரி ஒரு அமைப்பு பொதுச் செயலாளரை வைப்பாங்க, கேசவ நாயகஜி இருந்தார். அது மாதிரி இன்னொரு அமைப்பு பொதுச் செயலாளரை பழையபடி பாஜக தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி கொண்டு கொடுத்து அவர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தவிர இவரை வச்சுக்கிட்டு இவர் செய்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து இல்லை இதை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னா கட்சி எப்படி வளர்ப்பீங்க? அதை தான் அவர் கேட்குறாரு. அது ஏற்கனவே கேட்டது தாங்க. அப்போ அது வேண்டான்னு சொல்லுவார். இப்போ இருக்குல்ல, நான் எவ்வளோ 3 டைம் கேட்குறேன்னு நினைக்கிறேன். 3 தடவை கண்டினியூஸாக கொடுங்க, தமிழ்நாடு தான் பிஜேபி ஆட்சி நான் நிலை கொண்டு வந்து உருவாக்கி காணிக்கிறேன்னு சொல்கிறாரு. சாய்ஸ் கொடுங்க. அவர் தான் ப்ரூவ் பண்ணி 11.24% ஓட்டு கொண்டு வந்தவர் தானே. கண்டினியூஸ் பண்ணி இப்போ 26 வரைக்கும் அவரே இருந்திருந்தாலே தமிழ்நாட்டில் இப்போ தலையெழுத்து வேறு மாதிரி ஆயிருக்கும்ல. நீங்கள் வந்து அது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக அமைஞ்சதெல்லாம் கெடுத்து விட்டதே மேல்மட்டத்தில் உள்ளவங்க தானே. இங்கேருந்து 4 பேர் மேதாவிகள் சொன்னதை கேட்டுட்டு பண்ணாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சுல. இப்போ வந்து நீங்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் சொன்னது, இல்லைன்னா டெல்லியில் உட்காந்துட்டு சில அமைச்சர்கள் சொன்னது, இது எல்லாமே தவறுங்கிறது உணர்ந்துட்டு பிஜேபி. அப்போ என்னமோ அவருடைய சாய்ஸில் கொடுக்க தானே சரியாக இருக்கும். 3% 2.97% ஓட்டை கொண்டு போய் விட்டு பிஜேபி ரோட்டில் கொண்டு நிறுத்தி விட்டாங்க. இனிமே இதை தட்டி எழுப்பி தூக்கிட்டு வரணும் அப்படின்னா இப்போ இதை தாமதப்படுத்தினாலே இங்கே சிக்கல் தான். இளைஞர்கள் எல்லாம் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க, குறிப்பாக தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க, நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீங்கள் இப்படியே தேய்ச்சிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுருங்க, அப்புறம் கட்சி இருக்காது. அப்புறம் தேடி தான் கண்டுபிடிக்கணும் பூத கண்ணாடி வச்சு. அப்போ அந்த சூழ்நிலைக்கு போகாமல் முன்னெச்சரிக்கையாக இப்போவே நீங்கள் அவரை களத்தில் இறங்கி மாநில தலைவராகி அவருடைய அதிகாரம் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் வேட்பாளர் முடிவு பண்ணுறது அவர் தான் பண்ணணும். இப்போ தேசிய அளவில் பிஜேபிக்கு வந்து இப்போ உள்ள நிலவரப்படி அந்த ஒரு எல்லா கட்சியும் மாதிரி அந்த தேர்தல் நெருக்கும் போது 1 மாதத்துக்குள்ளால வேட்பாளர்லாம் முடிவு பண்ணி பார்லிமெண்ட்ரி போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதிலேருந்து எம்எல்ஏ யாரெல்லாம் எம்எல்ஏங்கிறதுல ஃபைனல் பண்ணி அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு 15 நாள் 20 நாள் தான் அவருக்கு அவகாசம் கிடைக்கும். அது வரைக்கும் அவர் வந்து பிரச்சாரத்தை பண்ணுவார், வெற்றி பெறுவார், இல்லை தோப்பார், ஏதோ ஒன்று நடக்கும். இது வந்து காலங்காலமாக பிஜேபியில் நடைமுறை. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வேட்பாளர் யாருங்கிறத 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இவர் தான் வேட்பாளர், நீ தான் அந்த தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்னு சொல்லி ஒருத்தரை இப்பவுமே அடையாளப்படுத்தி அவர் தான் வேட்பாளருங்கிற அறிவித்து அவரை வந்து பணி செய்ய உடனே 1 வருஷம் உழைக்கிட்டு வீடாக போட்டு ஒவ்வொரு வீடாக போய் 1 வருஷம் அந்த தொகுதிக்குள்ளால என்னென்ன பண்ணணுமோ தொகுதியில் உள்ள எல்லா வீட்டுக்கும் போய் சந்திக்கிட்டு அந்த அங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசிட்டு அப்படிங்கிறது அவருடைய அஜெண்டா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் வகுத்து வச்சிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்லாம் முடிவு பண்ணி அறிவித்து களத்தில் இறக்கி விட்டா வெற்றி பெறலாம்னு நம்பினார். நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம கெடுத்து விட்டு விட்டீங்க. மறுபடியும் வரும்போது இதைத்தான் அவர் செய்வார். 2029 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு இப்போவே வேட்பாளரை முடிவு பண்ணி இவங்க களத்தில் 239 தொகுதிக்கும் வேட்பாளரை முடிவு பண்ணி இறக்குவாங்க. கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி போகுதோ அது போயிடும். நீங்கள் ஆனால் கட்சியை வளங்க, அதைத்தான் அவர் கொடுக்குறது. கூட்டணிக்குன்னு நம்ம முடிவு பண்ணும்போது அது கடைசியில் தான் முன்ன பின்ன வரும். அதையும் முன்னாடியே பண்ணணுன்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஒரு ஐபிஎஸ் மூலம் அப்படி யோசிக்குது, வழி விடுங்க நீங்கள். சார் இவ்வளோ யோசிக்கிற இவ்வளோ பண்ணுறவர் தாவேக ஆட்சி நிறையா வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எதிர்த்து ட்வீட்லாம் பண்ணுறாரு. அதிமுக, அதாவது கூட்டணி கட்சியாக இருந்த அதிமுகவில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. நிறைய பேர் ரிசைன்மெண்ட் போய் தாவேகள் இணைறாங்க, ரிசைன்மெண்ட் ராஜினாமா கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் தாவேகள் இணைறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிற, அமைதியாக இருக்கிறார். இதை பற்றி எப்படி கேள்வி எடுக்க முடியும்? இது இன்னொரு கட்சி, அதிமுக இன்னொரு கட்சி, அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிற போது அதிலெல்லாம் ஆசை தான், வேற என்ன. இப்போ 4 பேர் போயிருக்காங்க, இசைக்கு சுப்பையாவே சேர்த்து 4 பேர் போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க யாருன்னு பாருங்கள், எல்லாமே வேலுமணி சிவி சண்முகத்தினுடைய இவர்களால் தனியாக வந்தவங்க. இவங்க எதுக்காக வந்தாங்க? தேவைக்காக போனால் அமைச்சர் பதவி கிடைக்கும், அதனால் நம்ம எல்லாம் போய் ஆதரிப்போம். 25 பேர் வந்தாங்க. 25 பேர் வந்ததில் இப்போ 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ராஜினாமா பண்ணவங்க என்ன இருக்காங்க, செங்கோட்டையினுடைய பின்புலத்தில் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி ஆதவ அர்ஜுனுடைய பணத்தை கொடுத்து எல்லாமே அப்படி தானே 20 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? தேர்தல் செலவு பண்ண வகையில் அவங்களுக்கு அதுக்கு காரணம், நாங்கள் தேர்தலில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம், அந்த ரூபாயை நீங்கள் கொடுக்கணும். முதல் பாயிண்ட்டு. சரி, எவ்வளவு? அது 20-30 கோடி ஏதோ சொல்கிறாங்க, 30 கோடி ரூபாய். அப்போ ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லை, 30 கோடி ரூபாய் விலை போயிடுறீங்க, விலைக்கு வாங்கியாச்சு. வாங்கி என்ன அடுத்து என்னையே நீ வேட்பாளர்னு பாட்டணும், கண்டிஷன். ஓகே, அப்புறம் நீ எனக்கு அமைச்சர் பதவி தரணும். அது சரி பார்ப்போம் சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து பதவியை ராஜினாமா பண்ண வச்சு எல்லாம் கட்சியில் உறுப்பினர் அட்டையை புயல் கொடுத்தாச்சு. அப்புறம் எலெக்ஷன் வரும்போது தான் நாங்கள் அங்கே யார் வேட்பாளருங்கிறத முடிவு பண்ணுவோம். முதல் இது அடிபட்டு போச்சா, ஏதாவது வாரியங்கிரியும் வேணால் இப்பவுமே வாங்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சா. அப்போ எல்லாம் பதவி ஆசையினால அவங்க ஓடிட்டு இருக்காங்க.
இவங்கெல்லாம் மறுபடியும் தேர்தலில் நின்று துவக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது தாவேகாவில் நின்னாலும் துவக்கத்தான் செய்வாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சதுனால தானே தாவேகாவுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் இதையும் சேர்த்தானே சிந்திப்பாங்க. இதனோட கேலி கூத்தார் வந்து விஜய் பண்ணுறது மிகப்பெரிய பிழை, இது தப்பு. இந்த மாதிரிலாம் ஊக்கப்படுத்தவே கூடாது. இதை நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்னா இன்னொரு 4 மாதம் கழிச்சு திமுக உங்களிலேருந்து ஒரு 10-20 எம்எல்ஏ அதிருப்தியில், தேவக்காவில் அதிருப்தி, அட்ரஸ் இல்லாத ஆளெல்லாம் எம்எல்ஏ ஆகி உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு 10 பேரை இழுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 30 கோடி ரூபா கொடுத்தீங்க, அவங்க 100 கோடி கொடுப்பாங்க. அவங்ககிட்ட இருக்குது 100 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு, 1000 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட் இறக்குனாங்கன்னா 10 எம்எல்ஏ வெளியே போயிடுவாங்க. மெஜாரிட்டி பழையபடி உங்களுக்கு இல்லாமல் போயிருங்க. எப்படி நீங்கள் தேர்ப்பீங்க? எப்போ வேணாலும் உருவிட்டு போகக்கூடிய அளவில் தான் 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்காங்க. அவங்க அப்படி தான் இருக்காங்க. காங்கிரஸ்காரன் மட்டும் வேணா இருப்பான் அவங்க கூட. ஏன்னா இனிமே அங்கே போக முடியாது. அறிவாலையே வாசலில் போட்டு உங்களை மிதிச்சு போடுவாங்க. அதனால் அங்கே போக முடியாது, ஒட்ட முடியாது. இனிமே அது முடிஞ்சு போச்சு. அதனால் மற்ற கட்சிக்காரெல்லாம் போவாங்களே. முஸ்லீம் லீக் வரைக்கும் போகும் சார். முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இந்த விடுதலை சிறுத்தைகள் எந்த மண்டபத்தில் சோறு வைக்கிறீங்களோ அங்கே போயிடுவாங்க. அவங்க சோறு முக்கியம், அவ்வளோதான். அது வந்து இப்படிப்பட்டதா, அது அந்த இதா, இது வெஜ்ஜா நான்வெஜ் அதெல்லாம் கிடையாது. எங்கே சோறு கிடைக்கும் அங்கே போயிடுவாங்க. இவ்வளோ நாள் அங்கே அறிவாலயத்தில் சோறு போட்டாங்க, அங்கே இருந்தாங்க. இப்போ திடீர்னு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சொல்கிறாரு, இது இந்திய யூனியன் முஸ்லீம் இது அதை காதர் மொய்தீன் அவர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் ஓட்டு போடாமல் ஒன்றும் திமுகவில் ஒன்றும் வெற்றி பெறல. அப்போ இந்துக்காரன் ஓட்டு போடல, உங்களுக்கு சேர்த்து இந்துக்காரன் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட பாருங்க, அந்த இந்துக்காரனை சொல்லணும். இப்போ இந்த முஸ்லீம் லீக்ல இருந்து வெளியே தெரியாது, புரிதல் இல்லை இந்துக்களுக்கு, அந்த அதில் விழிப்புணர்வு இல்லை. இவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே இது இந்தியாவை துண்டு போட்ட கட்சியினுடைய எச்சம் இதுங்கிறதே தெரியாது. இவங்க வந்து முழுக்க முஸ்லீம் இது மதவெறியை மட்டும்தான் வளர்ப்பாங்க. அவங்க வந்து பொதுவாக எல்லோருக்குமான எம்எல்ஏன்னு இருக்க மாட்டாங்கங்கிறது தெரியல. அதனால ஓட்டு போட்டாங்க. பாபநாசம் தொகுதியிலிருந்து வந்த ஷாஜகான் அமைச்சர் ஆகிட்டாரு. ஆன உடனே முத தலைமை செயலகத்திலே வந்து மசூதி ஆகிய இல்லையா, அங்கேயே வந்து நமாஸ் ஓத ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அங்கேயே அவங்களுடைய புத்தியை அவங்க காணிச்சிட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? ஓட்டு போட்டவங்க யோசிப்பேன், இப்போ என்னடா இதுங்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட மதவெறி பிடிச்சு அலையிறாங்க இவங்களது. ஏன்னா இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு, இந்துக்களுக்கும் கொஞ்சமாக உணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்படி தான் அவங்க நடந்துகிட்டு இருக்கு சார். அதனால் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. விஜய் வந்து இந்த எம்எல்ஏ எல்லாம் வந்து அவர் பெரிய அறிவாளி, அவருன்னு சொல்ல முடியல. அவரு பின்னாடி இருந்து அந்த ஜான் ஆரோக்கியராஜிலேருந்து எல்லாருமே, ஆரோக்கியசாமியா இவர்லேருந்து ஆரம்பித்து இவங்க எல்லாம் நல்லா அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த லட்சணத்தில் போய் முடிய போகணும்னு தெரியாது. அந்த 3 பவர் சென்டர் சொன்னோம்ல, அதில் ஒரு ஆள் இவர் தான், ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஒரு பவர் சென்டர் தான் அவர் இருக்கார். அவர் தான் அவரும் இந்த இதில் எது பண்ணணும் இல்லைன்னா பெரிய ஊழல் பண்ண ஆளுன்னு சொல்கிறீங்க. அவர் அருணை ஐபிஎஸ், அவரை கொண்டு போய் நீங்கள் பழையபடி அதை விட பெரிய பதவியிலே கொண்டு உட்கார வைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான இது? ஒரு இந்து அறநிலைத்துறையில் ஒரு அமைச்சருக்கு ஒரு செயலாளர், அது ஒரு பிராமின். உடனே அந்த இந்து அறநிலைத்துறையினுடைய செயலாளராக ஒரு பிராமணரை எப்படி வைக்கலாம்? உடனே மாற்றுங்கன்னு கி வீரமணி சொல்கிறார். அவர் 2020 இந்த கழிஞ்ச எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போட்டதுக்கு வேண்டி பிரச்சாரம் பண்ணிட்டு, திமுகவுக்கு வேண்டி பிரச்சாரம் பண்ணார், உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார். அந்த கண்ட தெருவில் போகிறவங்கலாம் சொல்கிறத கேட்டு நீங்கள் மாற்றுறீங்க. மாற்றிட்டாங்களா? அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொந்த புத்தி கிடையாதுன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய இதெல்லாம் மைனஸ். விஜய்கிட்ட வந்து எதிர்பார்த்தது நடக்காமல் போகும்போது இன்னும் பாருங்கள், இந்த போதைப் பொருளை இன்னமும் சுத்தமாக நடவடிக்கை எடுக்கலை. பேருக்கு அந்த முந்தின ஆட்சியில் கொடுத்த மாதிரியே கதை சொல்லி நாங்கள் வந்து 800 சில்லற பேரை நாங்கள் போதைப் பொருள் குற்றவாளிகள் எல்லாம் கைது பண்ணிட்டோன்னு லிஸ்ட்டு வாசிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் அங்கே பாதிக்கப்பட்ட உடனே நல்ல மைனூட்டாக பாருங்கள், அதில் கற்பழிக்கப்பட்டதுங்கிறத சொல்லவே இல்லை. கற்பழிக்கப்பட்டதுங்கிறது வேணால் நீங்கள் வார்த்தையை மாற்றி பாலியல் வன்கொடுமை ஏதாவது ஒன்று போடுவீங்க. ஆனால் அந்த வார்த்தையை கூட போயிடல. சிறுமி படுகொலை, சிறுமி கொலை, இப்படியே தான் வச்சு தேய்ச்சாங்க 2 நாள். அப்புறம் வந்து இதை சொல்கிறேன். அப்போவே அப்பட்டமாக தெரியாதா இது எதுக்கு பண்ணனா? அவனை போய் நல்லா நோண்டி பாருங்கள், அவன் போதைப் பொருள் குற்றவாளியாக இருப்பான், போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்போ நீங்கள் அதை தடுத்தா தான் எல்லாமே நிற்கும். அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் செய்யலை. நீங்கள் தான் சாராய கடையை அடைக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கீங்களே. மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒன்று போட்டால் ஏமாந்துருவாங்க. விவசாயிகளை ஏமாத்துறதுக்காக ஒரு 2048 கோடி ரூபாயை வந்து கடனை தள்ளுபடி பண்ணிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி நம்புறவங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ரொம்ப அதே மாதிரி நிறைய நாடக அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் இவர் முதலமைச்சர், பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு. மேகதாது முக்கியமான விஷயம். எதுக்கு கடிதம் எழுதணும்? 2 பேர் அமைச்சர் வச்சிருக்கீங்க. நீ அங்கே பூஜை போட்டால் 2 பேரும் வெளியே சமுட்டி வெளியே தள்ளிடுவேன்னு சொல்ல வேண்டியது தானே? அமைச்சரவையிலேருந்து 2 பேரும் வெளியே தள்ளிடுவேன், முடிஞ்சு போச்சு. நீ இந்த கூட்டணி எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தமிழருடைய நலன் தான் முக்கியம். முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் சொல்லிட்டு இருந்தார்,
நான் வந்து ஒன்று மு க ஸ்டாலின் மாதிரி பிரதமருக்கு அவர்களே உங்களுக்காக கடிதம் எழுதுறேன் எப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். களத்தில் வந்து நிற்பேன். எந்த களத்தில் நிற்கிறாரு இப்போ? இல்லை தெரியல எனக்கு. களத்தில் எனக்கு நிற்பேன்னு சொல்கிறாரு, தண்ணி விட மாட்டேன்னு சொல்கிறது கர்நாடகத்துக்காரன். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடியவன் சொல்கிறான். தமிழகத்தில் காங்கிரசினுடைய 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க, வெளியே தள்ள வேண்டியதுன்னு 2 பேரும் அமைச்சர்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புங்க. மொத்தம் 5 பேர் தானே, 5 பேரை வெளியே விட்டா என்ன ஆக போகுது? அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்யணும், அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. உடனே பிரதமருக்கு கடிதம் எழுதுறேன். இதை ஒரு பெருமையாக வேற சொல்லிட்டு இல்லைறாங்க. பிரதமர் வந்து இவர்கள் வந்து நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமா? மக்களே அவ்வளோ மடப்பயல், ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிடுவாங்க. இப்படி தான் கடந்த 5 வருஷமாக மு க ஸ்டாலின் நினைச்சாரு. கடைசியில் அவரே தோற்று போயிட்டாரு. இதேமே நீங்கள் பண்ணுங்க, திருச்சி கிழக்கிலே தோற்று போயிடுவீங்க. ஆமாம் சார், அவர் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே வந்து அணை கட்டியே தீர்வானாரு. இப்போ சீஃப் மினிஸ்டர் வர ஆக போறாராமா சார் சிவகுமார். அதில் இன்னொரு இதையும் பார்க்கணும். இந்த மாணிக் தாக்கூர்னு ஒரு விளக்கமாறு கிடக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து எம்பிக்கு தகுதியே இல்லாத ஆட்கள் இவங்க எல்லாம். காலையில ட்வீட் போட்டு வச்சிருக்கேன், ஆமாம் படிச்சிருப்பீங்க. அதாவது இவங்க கட்சியினுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது. ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு 5 வருஷத்துக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, அங்கே பாஜக அரசு, கர்நாடகத்தில், தமிழகத்தில் அதிமுக அரசு, ஒரு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அங்கே எவ்வளோ காவிரி மேலாண்மை வாரியம் எவ்வளோ தண்ணியை கொடுக்க சொல்லியிருக்கோம், அந்த தண்ணி கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் கூட இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அந்த காவிரி நீர் பிரச்சனையே வெளியே வரல. ஏன்? அங்கே இருந்தது பாஜக ஆட்சி, கரெக்டாக அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இங்கே இருந்தது வந்து அதிமுக ஆட்சி, எந்த பிரச்சனையில் கரெக்டாக வந்துச்சு. இங்கே திமுக ஆட்சி, அங்கே காங்கிரஸ் ஆட்சி, முடிஞ்சு போச்சு கதை. இங்கே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அங்கே காங்கிரஸ் வந்துச்சு, தண்ணி தரல. ஆனால் கூட்டணி, ஆனால் ரெண்டு பேரும் தான் கூட்டணியில் இருந்துட்டு அவர் அங்கே ஒரு ட்ராமா, இவர் இங்கே ஒரு ட்ராமா. அதே மாதிரி இப்போ பண்ணுறாங்க. இங்கே கூட்டணியில் தான் இருக்காங்க. 2 அமைச்சராக வேற உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து காமராஜர் காலத்துக்கு பிறகு நாங்கள் வந்து மந்திரி சபையில் இருக்கோம், அப்புறம் வந்து பக்தவச்சலம் காலத்துக்கு பிறகு நாங்கள் மந்திரி சபையில் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து என்ன உனக்கு இது தேவையா, கொஞ்ச நாள் சும்மா கடை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதுலேயும் ஒரு அரசியல் தான். அந்த ஆளுக்கு இப்போ முதலமைச்சர் பதவி வேணும் சிவகுமாருக்கு, அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பணும். அதை வந்து சென்சிட்டிவான விஷயத்தை அந்த ஆளுக்கு எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் காவிரி நீர் நல்லா மைனூட்டாக பாருங்கள். சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் இடையில எப்போல்லாம் முட்டிக்கிறாங்களோ அப்போல்லாம் உடனே பூஜை போட போகிறேன்னு கிளம்புவார். இல்லைன்னா அதை அறிவிப்பார், இல்லைன்னா சொல்லுவார். மேகதாதுங்கிற வார்த்தையை கிளப்பி விட்டுட்டு கொஞ்ச நாள் அது அங்கே உள்ள எல்லாருமே வந்து அந்த பக்கமாக ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நம்புகிறாங்க. இப்படி தான் ஒரு ஆள் வாட்டாள் நாகராஜன் சொல்லிட்டு இனவெறியை தூண்டி விட்டுட்டு இருந்தாருன்னா எங்கே இருக்காரு தெரியாது, அட்ரஸே இல்லை. இனவெறியை தூண்டியெல்லாம் அரசியல் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாணிக் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் முச்சந்தில் விட்டு செருப்பால் அடிக்கணும். என்கிட்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட அந்த வெக்கமானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை சார், அந்த ட்வீட் இருக்குல்ல, அதில் உள்ள கமெண்ட்ஸை போய் படிங்க. இந்த ஆள் படிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட்ஸை படிங்க. நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், என்ன நீங்கள் விட்டுருங்க, நான் அவரை திட்டுறேன், ரைட் விட்டுருங்க. கமெண்ட்ஸை நீங்கள் போய் படிங்க. ஒருத்தராவது அண்ணன் சொல்றது சரிதான், ஆக்கப்பூர்வம் மூளையை கசக்கி அழகான பாயிண்ட சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றாரு? காரி துப்புறாங்க. ஏங்க உங்க ஆட்சி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். அங்க இருக்கிறது யாருக்கு ஆட்சின்னு கேட்கிறான். இவ்வளவு தூரம் கேவலமா உனக்கு ஒரு ட்வீட் ஒழுங்கா பண்ண தெரியுதான்னு கேட்கிறான். இது சில்லற பைமாறு பழி பண்ணி ஒரு எம்பி மாதிரி நடந்துக்க அப்படிங்கிறான். இப்படி இன்னும் கேவலமா எல்லாம் கீழே கேட்டுட்டே வர வரிசையா போட்டு வச்சிருக்கான். நிறைய போட்டோ எல்லாம் வேற போய் இருக்கா டெலிட் பண்ணிட்டு. மாணிக்கம் தாகூர் என்ன சார் அப்படி போட்டிருந்தாரு? அது கடிதம் எழுதுனது சரியா? மோடி வந்து இப்போ அதை தடுத்து நிப்பாட்டணுமா? ஏன் இவங்க சோனியா காந்தி எல்லாம் வரமாட்டாங்களோ? இந்த பப்பு ஒருத்தர் ஊருக்கு ஊரா அலைஞ்சிட்டு தெரியல, அதெல்லாம் வேலை செய்யாதோ? அது சொல்ல வேண்டியது ஒரு போன் கால் தானேங்க. ஏங்க நீங்கள் அதை வந்து பண்ண வேண்டாம், உங்கள் ஆட்சி தான் நடக்குது, அதான் கேள்வி கூத்துங்கிறேன். இவங்க ஆட்சி தான் அங்கே நடக்குது. ஆனால் இவருங்கிறது முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுவார். அன்னை சோனியாவுக்கு எழுத வேண்டியது தானே. இப்போ டெல்லிக்கு இன்னைக்கு கிளம்பி போயிருக்காருல, நேரம் மேகதாது வந்து வெடுங்கன்னு போய் சொல்லிட்டு வந்துடுவார் பாருங்க. நாளைக்கு அவர் நாளைக்கு போய் சொல்லி உடனே மேகதாதுல அணையெல்லாம் கட்ட மாட்டாங்க, வேணா பாருங்களா போய் பார்க்க போறாருல. அந்த பப்பையும் போய் பார்க்க தானே போறாரு, அவங்க தாயையும் போய் பார்க்க தானே போறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வெளியே வந்து. இந்த பேச்சே இருக்காது, அரசியல் நாடகம். அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதே அரசியலை நீங்கள் பண்ணீங்கன்னா பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலான்னு மக்கள் சொல்ல மாட்டாங்களா? அதனால தான் அதை நான் வந்து ஒரிஜினலாகவே என்ன நினச்சிருந்தேன்னா, இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, ஏதாவது நல்லது செய்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வாயை பற்றிட்டு இந்த அரசியல் விமர்சனம்லாம் பண்ண வேண்டாம். குறிப்பாக இவங்களை விமர்சனம் பண்ணுறது தப்பு. யாராக இருந்தாலும் சரி வந்தாச்சுன்னா அந்த உடனே நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணது தப்புன்னு. ஆனால் செய்கிறதெல்லாம் இந்த மாதிரியே பண்ணிட்டு போனீங்கன்னா முதலமைச்சர் கிறிஸ்டின், எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்டின், சபாநாயகர் கிறிஸ்டின், முதல்ல அவர் சபையில் வாசித்தது பைபிள் வசனம்,
அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்தவர், அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் கிறிஸ்தவர்கள், இப்படியெல்லாம் வைக்கும்போது எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருப்பீங்க? மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது 6% பேர் கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. ஆனால் அமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா அது இப்போ ரேஷியோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு 100 பேருக்கு ஒரு 60-70 பேர் நிற்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாமே நீங்கள் நிதியமைச்சர்னு ஒரு ஆளை மட்டும் வச்சு விட்டீங்க செங்கோட்டையனை. அதை உடனே ஆலோசகர்கள்லாம் சொல்லிட்டாங்க, பவர் சென்டர் உடனே உள்ளே புகுந்துட்டு. அது எப்படி நீங்கள் வந்து நிதியமைச்சருங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு போர்ட்போலியோ, அதை கொண்டு போய் நீங்கள் செங்கோட்டையன் ஒரு இந்துக்காரனுக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரி ரைடு, ஒரு ரவுடி போய் கிடைக்கும் கூடு, யாரா அது? அதான் மரியா வில்சன், வா கூட்டிட்டு வா. அவர் யார்? ஜேபிஆருக்கு மருமகன். ஜேபிஆர் யார்? இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 1100 கோடி ரூபா இதில் 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ரைடெல்லாம் நடத்தி பண்ணாங்க. அதில் யார் சம்மந்தப்பட்ட? விஜய். அந்த ரைடை போய் தோண்டி பாருங்க, அந்த பழைய நியூஸ் எடுத்து கிளறுங்க. அதில் இவர் நடித்த படம், இவர் நடித்த படத்தெல்லாம் அவங்க தயாரித்தாங்க, அந்த கதையெல்லாம் அதுக்கு பின்னாடி வரும். சரி விஜய் மட்டும் என்ன சார் ரொம்ப யோக்கிய சிகாமணின்னு சொல்கிறீங்களா? வாங்கின காருக்கு ஒழுங்காக வரி கட்டாத ஆள் எப்படி நீங்கள் யோக்கியன்னு சொல்கிறீங்க? வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வெளிப்படையாத சம்பளம் இவ்வளோன்னு சொல்லி அதுக்கு வரி கட்டாத ஆள். அவரை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள் சார். நான் முதல் படத்துல இருந்து இந்த ஜனநாயகன் வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன். வெள்ளை அறிக்கைன்னா உண்மையை சொல்லணும். வெள்ளை அறிக்கைங்கிற பேரில் பிளாக்ல வாங்கினதெல்லாம் விட்டுட்டு வரி கட்டினதை மட்டும் கணக்கில் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் சொல்லுங்கள். அது சொன்னாலே இப்போ சரியாயிடும். அதை சொல்லுங்கள். ஏஜிஎஸ் நிறுவனத்தில் ரைட் நடத்தினாங்க தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு நடத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இந்த கதை தான். இவங்க உள்ள தோண்ட நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. சரி நீங்கள் அந்த சீட்டுக்கு வந்த பிறகாவது கொஞ்சம் நீங்கள் மாறுதலாகி குடிப்பழக்கத்தை விட்டுட்டு, நீங்கள் குடிகாரனாக இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணி நான் மதுவை ஒழிக்க போகிறேன், நாங்கள் போதைப் பொருளை தடுக்க போகிறேன்னு எங்கே போய் தடுப்பீங்க? நீங்கள் அதுலேருந்து விடுதலையாகி வெளியே வரணும். முதல்ல செய்ய வேண்டியது. அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் குடிகாரனாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தங்க தேர்வாங்களான்னு தெரியல குடிப்பழக்கம் இல்லாதவங்க. அவங்கெல்லாம் அதை விடணும். அன்னைக்கு அழகாக தேர்தலுக்கு முன்னாடி அழகாக சொல்லிட்டு இருந்தார் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், அழகாக சொல்லிட்டு இருந்தார். அது இங்கே தாவக்காலுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே உடம்பு சரியில்லைன்னா நேரம் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் போய் படுப்பாங்க அப்படின்னாரு. செங்கோட்டையன்னு எங்கே கொண்டு சேர்த்தீங்க? இல்லை கேட்குறேன், செங்கோட்டையனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கே போனார்? போகலை. அவ்வளோதான். இவ்வளோதான் உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும். அதனால் முதல்ல இன்னொன்று எனக்கு ஒரு காமெடியாக இருந்துச்சு. சரி புதுசுங்கிற நேரம் நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ண முடியல. கீர்த்தனா என்ன துறைக்கு அமைச்சர்? தொழில்துறை. அவங்க விருதுநகரில் போய் ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மருந்தெல்லாம் சரியாக தராங்களா? பேஷண்ட்டுக்கெல்லாம் சரியாக கவனிக்கிறாங்களா? இங்கே உங்கள் துறை இது. அங்கே நீங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போயிருக்கணும், பட்டாசு தொழிற்சாலைக்கு போயிருக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் சரியாக இருக்குதா? அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகள் படி உங்களுக்கெல்லாம் அந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? அதில் என்ன அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கலெக்டர்கிட்ட பார்த்து பேசி என்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன மேற்கொண்டு பண்ணால் இவங்களுக்கு அந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத அதை தானே யோசிக்கணும். நீ அங்கே போய் நின்றுட்டு ஆஸ்பத்திரியில் போய் நின்றுட்டு பெட்டு சரியாக இருக்கா, அங்கே மாத்திரை சரியாக இருக்கா, உனக்கு துறை எது அதுவே தெரியல. அப்போ தொழில்துறை தான் உங்கள் துறைங்கிறதே தெரியல. அதே மாதிரி தான் இவர் அருண்ராஜ், அவர் தான் அந்த துறையுடைய அமைச்சர். அதை நாங்கள் கைது பண்ணியாச்சுல, அப்புறம் இதுக்கு மேலே வேற என்ன செய்யணும்? இதுவா உங்கள் பேரில்? ஏன் இந்த குற்றம் நடந்துச்சு? ஏன் 10 வயசு மாணவியை சிறுமியை 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பாலியல் இது பண்ணாங்களே? ஏன்? நீங்கள் தான் சிங்க பெண் படையெல்லாம் வச்சிங்கல்ல, அந்த படையெல்லாம் எங்கே எதுக்கு? வராமல் தடுக்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. வந்த பிறகு பதில் சொல்கிறதுக்காக நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அது தப்புங்கிறது தெரியல, அதான் செய்தாச்சுல, அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு ஒரு அமைச்சர். இப்படி தான் கேலி கூத்தா இருக்குது. இப்போ அதிகாரி அதுக்கு மேலே கக்க புக்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சிரிச்சிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட் எது சம்மந்தப்பட்டது? 10 வயசு சிறுமி சம்மந்தப்பட்ட அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு விளக்கம் வருது. யாக்கியானம் கொடுத்துட்டு இருக்காரு வன்னி அரசு. இவர் இன்னொரு அமைச்சர், இவர் உடனே சொல்றாரு அது ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி தானே சிரிச்சாங்க, அதுல என்ன தப்பு இருக்குங்கிறாரு. போலீஸ்னா சிரிக்கவே கூடாதா? ஆமாம், போலீஸ்னா சிரிக்கவே கூடாதா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? அதனால் தொடக்கங்கிறதுனால இப்படி சின்ன விஷயங்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் வேண்டாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேலி கூத்தா கோமாளித்தனமான வேலைகளை தான் நிறைய செய்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. உங்கள் பொண்ணா நேரத்தில் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.